ஸ்கூலுக்கு இல்லை வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த சைலண்ட் பட்டனை வந்துட்டு வால்யூம் டவுன் பண்ணி நம்மளோட மொபைலில் சைலண்டில் போடுவோம். ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மேக்ராய்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸாக்ட் இந்த லொக்கேஷன் வரும்போது நம்மளோட மொபைல் வந்து சைலண்ட்டாக மாறிடும். அதேமாரி வந்துட்டு அந்த லொக்கேஷன் வந்து வெளியே வரும்போது மொபைல் வந்துட்டு நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு ட்ரிகரில் போயிட்டு லொக்கேஷன் ட்ரிகர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஏரியா என்டர்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த கரண்ட்டாக இருக்கிற ஸ்கூலில் ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்ட்ரு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மொபைல் வந்துட்டு என்னவா மாறிடுன்னா சைலண்ட் மோடில் போயிடும். ஸோ இதேமாரி வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு 500 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த ஸ்கூலை தாண்டி இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நார்மல் மோடு போயிடும். ஸோ இதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு எங்கெங்கே போகிறோம் அதேமாதிரி எந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கணும், இல்லை வந்து சைலண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் இதுமாரி ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது அன்வான்டான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நோட் புக் இந்த ஆப் வந்துட்டு சேம் ஆஸ் நம்ம கூகுள் கீப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படின்னா அதே ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குமோ அதே இந்த ஆப்லேயும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு நான் ஏதாவது டைப் பண்ணுறேன், டைட்டில் ஏதாவது ஒரு டைட்டில் நான் கொடுக்குறேன். அதே போல் வந்துட்டு கண்டென்ட்டில் வந்துட்டு ஏதாவது கண்டென்ட் நான் வந்து டைப் பண்ணுறேன். நான் இதில் போய்ட்டு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணால் கூட அந்த பேக்ரவுண்டில் ஏதாவது கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் நீங்கள் மை நோட் புக்கில் போனீங்கன்னா நம்ம ரீசன் என்ன பண்ணுவோம் அதோட கண்டென்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். அதே போல் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கேப்சருங்கிறது வந்துட்டு வேறு ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ணி இந்த நோட் புக்கில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி இது டு டூ லிஸ்ட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது க்ராசரி ஐட்டம் எதாவது வாங்க போகிறீங்கன்னா இப்போ என்னென்ன க்ராசரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு டு டூ லிஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று நீங்கள் வந்துட்டு பார்த்து க்ராசரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ட்ரான்னு ஒன்று இருக்குது. ட்ராங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இதில் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த ட்ராவில் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் சில விஷயத்தில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது இதில் வந்துட்டு ஏதாவது டாக்குமெண்ட் அதாவது PDF ஃபைல் ஏதாவது வீடியோ நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணால் கூட இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்க்க போகிற ஆப் வந்துட்டு ஆக்ஷன் டேஷ். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டே பை டே நீங்கள் வந்துட்டு ஆப்ஸோட யூசேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். அதேமாரி வந்துட்டு வீக்லி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் அந்த ஆப்பில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதேமாரி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமரில் எவ்வளோ நிமிஷம் அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ அடிக்கடி உங்கள் ஆப்பில் வந்துட்டு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். இது ஏதாவது நீங்கள் ஆப் வந்துட்டு லாக் பண்ணணும்னு நினச்சின்னா கூட அதை லாக் பண்ணிட்டு ஸோ எவ்வளோ மணி நேரத்துலேருந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதில் ஜஸ்ட் ட்ரை பண்ணி போகிறேன் இந்த ஆப். இப்போ பார்க்க போகிற ஆப் பேர் வந்துட்டு குவிஸ்லெட். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் டைப் பண்ணுறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஃபிசிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வருது. எக்ஸாம்பிளாக இதை ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் உண்டான ஃபார்முலாஸ் அதுக்குண்டான சின்ன டெஃபனிஷன் அதெல்லாமே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இதில். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுனால உங்களோட செல்ஃப்
எவால்வேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு. இப்போ பார்க்க போகிற ஆப் IEDU சயின்டிஃபிக் கால்குலேட்டர். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிருப்போம். சேம் கைண்ட் ஆஃப் கால்குலேட்டர் வந்துட்டு இப்போ டிஜிட்டல் வழியாக இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேல்குலஸு, அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன், அதுக்கப்புறம் நிறையா சைன்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஈவன் உங்களுக்கு வந்துட்டு சைன், காஸ், டேன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதோட நீங்கள் வந்துட்டு சைனோட வேல்யூ எவ்வளோ, டேனோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப் எப்படி இருக்குன்ட்டு.